வெல்கம் டு வில்லேஜ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை தொக்கு, அதாவது முட்டை பொரியல்னு சொல்லிக்கலாம். அது செய்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இந்த சப்பாத்தி, பூரி இதேமாரி இதுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத நான் முதல்ல காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. முட்டை நம்ம தேவையான அளவு ஆட்களை பொறுத்து, அதுக்கப்புறம் வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, கரம் மசாலா, மிளகு பொடி, சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட்டுக்காண்டி தான், மல்லி இலையும் வாசத்துக்காண்டி போடுறோம், மிளகா, ஒவ்வொரு பொருட்களும் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டுறாதீங்க, ரொம்ப காரமாயிரும். சின்ன பிள்ளைங்க சாப்பிடாமல் போயிடக்கூடாது, அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. தக்காளி புளிப்புக்காண்டி நம்ம போடுறோம். அந்த முட்டை ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்குங்கிறதுக்காண்டி தான் இந்த மல்லி இலை, இந்த கரம் மசாலா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஒரு க்ளீனான பேனில் முதல்ல முட்டையை நம்ம உடச்சி ஊற்றுறோம். இதில் உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க, அதிகமாக வேண்டாம். ஏன்னா நம்ம மசாலா செய்யும்போதும் போடுவோம். அதேமாதிரி மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி வந்து எல்லா சமையலுக்கும் சேர்த்துக்கோங்க, அது ஒரு கிருமி நாசினி. மிளகும் இதோட சேர்த்துக்கோங்க. இந்த மிளகு சேர்றதுனால சளிக்கெலாம் ரொம்ப நல்லது, மஞ்சளும் மிளகும். நல்லா கலக்கிக்கிடணும், நல்லா தரவாக கலக்கிக்கிட்டு அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் முதல்ல ஊற்றுறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டான்னு பார்த்துக்கோங்க. காஞ்ச பிறகு இது வந்து இந்த பூந்திக்கு இப்படி தான் செய்வோம். அதே மாதிரி ஒரு ஓட்டை சல்லடை கரண்டியை எடுத்துக்கிட்டு முட்டையை மேலோட்டமாக ஊற்றுறோம். இது எதுக்கு ஊற்றுறோம்? இப்படி ஊற்றுறோம்னா இந்த முட்டை, அதனால் இந்த பொரியல் வந்து நல்ல ஒரு பஃப்னு நல்லா வரும், நல்லாயிருக்கும். இந்த மற்ற நேரத்தில் வெறுமனையாக ஊற்றணுமா எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிடும். நம்ம அதை பிச்சு எடுக்கும்போது ஒரு டேஸ்ட் என்ன இருந்தாலும் குறையும். இது அப்படி இல்லை, தனித்தனியாக விழுதுறதுனால நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு வேகிற வரைக்கும் கிண்டிடணும். முட்டை நல்லா வெந்துருச்சு, வெந்தது போதுமானதாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக உடச்சி ஊற்றுறதுக்கும் இப்படி ஊற்றுறதுக்கும் வித்தியாசம் டேஸ்ட்லேயே நீங்கள் தெரியும். இப்போ எடுத்து சாப்பிட்டாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதை ஒரு க்ளீனான பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். இதையே சாப்பிட்டு பார்த்துருக்கலாம் நீங்கள். மறுபடியும் இப்போ ஒரு பேனை ஆன் பண்ணி, ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். முதல்ல பெரிய வெங்காயத்தை போடுறோம். சின்ன வெங்காயம் தேவைப்பட்டால் போடுங்க, பிடிக்காதுன்னாலும் வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காண்டி தான் சேர்க்குறோம். மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதை அதிகரிச்சிட்டிங்கன்னா வத்தப்பொடியை குறைச்சிடணும். லைட்டாக உப்பு ஏற்கனவே முட்டையிலையும் போட்டிருப்போம், அதனால் இதை கொஞ்சம் பார்த்து போடுங்க, அதிகமாக போட்டுற வேண்டாம். தக்காளி புளிப்புக்கு தகுந்த மாதிரி அது போட்டால் தான் நம்மளுக்கு ஒரு கிரேவி ஃபார்மேட்டு தக்காளி வரும். அந்த முட்டை வந்து ஒரு கிரேவி ஃபார்மேட்டுக்கு இந்த தக்காளியில் தான் வரணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி போட்டுக்கோங்க. புளிப்பு அதிகமாக வேணுன்னா கூட ஒரு தக்காளினாலும் போட்டுக்கலாம். அதெல்லாம் வெந்துருச்சு எல்லாமே. இதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலா, முட்டையை முதல்ல தூக்கி போட்டுறணும். நம்ம பொரிச்சு வச்சுற முட்டையை இப்போமே போட்டால் தான் இந்த மசாலாவோட சேர்ந்து, இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வரும். அடுத்தது வத்தப்பொடி, எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுற வேண்டியதான். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி தனித்தனியாக காட்டி காட்டி போடுறேன். மல்லி இலையும் போட்டுக்கோங்க. கரம் மசாலா, எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து அந்த மசாலா எல்லாம் பிடிச்சு வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணும்.
முட்டை தொக்கு இவ்வளோதாங்க. இந்த முட்டை தொக்கு வந்து நம்ம மெயினாக சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பூரிக்கும் சாப்பிட்லாம், தோசைக்கும் நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் பிரியாணிக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கிடலாம், நல்லாயிருக்கும் சைட் டிஷ் முட்டை தொக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது எப்படி செய்யணுங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதேமாரி வீடியோ உடனே உங்களை வந்தடையணும்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இதேமாரி வீடியோ உடனே நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.